வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிளம்பின ராகவ் கார் கிட்ட போகாமல் அங்கே நின்று மொபைலில் பார்த்துட்டு இருக்க சோழன், நான் இன்னைக்கு உண்மையை சொல்லியே தருவேன். என்ன நினச்சிட்டு இருக்கான் இவன்? உன்னை இங்கே வந்து வழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு கோவத்தோட வர்ற சோழன் ஹலோன்னு கூப்பிடுறாரு ராகவ. ராகவ் மொபைல்ல இருந்து பார்வை எடுத்து சோழனை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, என்னங்க நீங்கள் பயங்கரமான பாஸாக இருக்கீங்களே, ஆஃபீஸில் யார் லீவ் எடுத்தாலும் இப்படி தான் வீடு தேடி போய் விசாரிப்பீங்களான்னு கேட்குறாரு சோழன். ராகவ் யதார்த்தமாக சிரிச்சிட்டு, ஐயையோ அப்படிலாம் இல்லைங்க, எல்லாருக்கும்ல, நிலாவுக்காக தான் வந்தேன் அப்படின்னு ராகவ் சொல்ல சோழனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. கடுப்பேத்துறானே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு யோசிக்கிறவரு, ஏன் நிலான்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்குறாரு. ராகவ் ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு, இல்லைங்க, அவங்க இப்போதான் வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க, அவங்க சென்னைக்கு வேற புதுசுன்னு சொல்லியிருந்தாங்க, சரி அதுதான் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ராகவ் யதார்த்தமா சொல்ல, ஓ ஆனா அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு தானே நாங்க இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல ராகவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அச்சுச்சோ சாரி, நான் வந்ததுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சோழன் சொன்னாலும் இந்த பக்கம் வந்த பார்த்துக்கன்ற மிரட்டல் அவரோட கண்களில் தெரியுது. உங்க கசினை நீங்க நல்லா பார்த்துக்குவீங்கன்னு தெரியும், சும்மா அப்படியே கேஷுவலாக தான் வந்துட்டு போறேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, அதான் அந்த கசினை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன், அது நான் நிலாவோட அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க அந்த பக்கமா வந்த நிலா இவரை பார்த்துட்டு, ராகவ் நீங்க என்ன கிளம்பலையான்னு கேக்குறாங்க. இல்ல உங்க கசின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு ராகவ் சொல்ல கடுப்பா மறைச்சிட்டு நிக்கிறாரு சோழன். ஓ அப்படின்னு நிலா சோழனை பார்க்க, சரி இத பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சோழன் சொல்லிட்டு இருக்க சேரன் அங்க வர்றாரு. நிலா பத்திரமா வந்துருவாங்க, நீங்க கிளம்புங்கன்னு சோழன் சொல்ல, சரி பார்த்து பத்திரமா வாங்க, see you அப்படிங்கிற ராகவ் அங்க வந்து நிக்கிற சேரன் கிட்ட போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கார் கிட்ட போற ராகவ் வரேன்னு பை சொல்ல இவங்களும் பைங்கிறாங்க. கடுப்பா பார்த்துட்டு இருக்க சோழன் ரொம்ப முக்கியம்னுக்கிறாரு மனசுக்குள்ள. ராகவோட கார் கிளம்பிட 3 பேரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஏங்க இவன் ஆளே சரியில்லையேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நிலா. பின்ன என்னங்க, நீங்க சொல்லிட்டு தானே லீவ் எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி வீடு தேடி வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போறான் அப்படின்னு சோழன் கொஞ்சம் கடுப்பா சொல்ல, அவர் அப்படி ஒன்னும் கேட்கலையே, ஒரு அக்கறையில் தானே கேட்டாருங்கிறாங்க நிலா. அதுதான் ஏன்னு கேக்குறேங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க பார்த்துட்டு இருக்க சேரன், ஏண்டா கேட்கறது நல்லது தானேடாங்கிறாரு. இப்ப நான் கூட அனீஸ் வேலைக்கு வரலன்னு வச்சுக்கேன், நானே வீடு தேடி அவன் வீட்டுக்கு போயிடுவேன், அது மாதிரிதான் அவரும் வந்திருப்பாரு அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ அண்ணா உன்னை வச்சுட்டு ஒரு ஊறுகாய் கூட போட முடியாதுன்னு நினைக்கிற சேரன் இவரு ஒருத்தரன்னு புலம்புறாரு. ஏன்னே நீ அனீஸை தேடி அனீஷ் வீட்டுக்கு போறதும் இவரு நிலாவை தேடி நம்ம வீட்டுக்கு வர்றதும் ஒன்னானேன்னு கேக்குறாரு சோழன். ஆமாண்டா ஒண்ணுதானே அப்படின்னு சேரன் சொல்ல, எங்கேயாவது போய் முட்டிக்கலாம் போல இருக்கு சோழனுக்கு. அண்ணே உனக்கு சமைக்கிற வேலை எதுவும் இல்லையானே, இங்க வந்து நின்று கடுப்பேத்திட்டு அப்படின்னு சோழன் கேட்க, அட ஆமாண்டா, குழம்பு அடுப்புல வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன், நீ பேசிட்டு நான் போறேன்னு உள்ளர ஓடுறாரு. ஏங்க நீங்க ஏங்க இப்படி டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, தெரியலங்க, அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குங்கிறாரு சோழன். நிலா ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க, நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரமா பெரிய கம்பெனியா பார்த்து மாறிடுங்கிறாரு சோழன். ஹலோ, நான் அந்த ஆபீஸ்ல சேர்ந்து 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள வேற கம்பெனிக்கு போகணுமா, லூசு மாதிரி ஏதாவது உளறிக்கிட்டு ச்சே அப்படின்னு நிலா அங்கிருந்து போயிடுறாங்க. லூசு மாதிரியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சோழன் நிலாவை பார்க்க, அவங்க கொண்டு வந்த துண்டை காய போட்டு உள்ளர போயிட்டு இருக்காங்க. நான் லூசா அப்படிங்கிற சோழன் பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாரு. வானதி காலேஜ் போறதுக்காக ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க சேரன் ஒரு சந்துக்குள்ள இருந்து சைக்கிளை தள்ளிட்டு வெளியே வர்றாரு. அவரை பார்த்த உடனே வானதி, ஹலோ ஏங்க நில்லுங்க நில்லுங்க, ஏங்க நில்லுங்கன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து அவரோட சைக்கிளை பிடிச்சிட்டு மூச்சு வாங்கிட்டு மறிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. என்னப்பா ஏன் இப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு சேரன் கேட்க, நான் ஓடி வந்தேன், அதான் இப்படி மூச்சு வாங்குதுன்னு மூச்சு வாங்கிட்டே சொல்றாங்க வானதி. அவங்க கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு நிமிர்ந்து நிக்க, சரி எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியாங்கிறாரு சேரன். நல்லா இருக்கேன், உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு வானதி சொல்ல, நானும் கேள்விப்பட்டேன்ப்பா, உங்க வீட்டுல உனக்கு அவசரமா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்களாமே, ச்சே இப்படியா ஒரே நாள்ல உனக்கு அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பாங்க அப்படின்னு சேரன் கேட்க, உங்களுக்கே தோணுதுல்ல, அப்ப ஏன் நிலைமையை யோசிச்சு பாருங்க, நான் அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் அந்த வீட்டுல உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட என்னை ஏமாத்தி கோவிலுக்கு கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க, அப்ப என் வீட்டுல இருக்கவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்னு வானதி சொல்ல சேரன் யோசிக்கிறாரு.
நான் கூட கோவிலுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு நம்பி போனேன். அங்க கல்யாண செட்டப் எல்லாம் பார்த்து நான் பயங்கர ஷாக் ஆயிட்டேன். வேற வழி இல்லாம பிரெக்னெண்டா இருக்கேன்னு கன்றாவியா ஒரு பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு வானதி கொஞ்சம் சங்கடமா சொல்ல, சரி விடுப்பா அப்படின்னு சேரன் தலை குனிஞ்சு நிக்க, நான் தான் வெக்கப்படணும், நீங்க எதுக்கு வெக்கப்படுறீங்க அப்படின்னு வானதி வெடுக்குன்னு கேட்க, அவர் இன்னும் அதிகமா வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு தலை குனிஞ்சுக்கிட்டு. அதை பார்க்குற வானதிக்கே சிரிப்பு வந்துடுது. அப்படின்னு அவர் ரொம்பவே தயங்கிக்கிட்டே நிற்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களேங்கிறாங்க வானதி. சொல்லுப்பா அப்படின்னு சேரன் கேட்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போவாங்கன்னு சத்தியமாக நான் நினைக்கல. அடுத்து என்ன பண்ண போகிறாங்களோன்னு பயமாக இருக்கு எனக்கு. நானும் எதுக்கு எடுத்தாலும் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அங்கே சுத்தமாக நிம்மதியே இல்லை. என்னைய சுற்றி எதிரிங்களா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அவங்களுக்கும் பொண்ணுங்கிற பாசம்லாம் போய் என்னை ஒரு எதிரியாக தான் பார்க்குறாங்க. கடுப்புல சோத்துல கேத்துல விஷத்தை வச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, ஐயோங்கிறாரு சேரன். அது என் வீடுங்கிற சுதந்திரமே என்னை விட்டு போயிருச்சு. என்னைய காலேஜுக்கு அனுப்பிட்டு ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த கல்யாணத்துல இருந்தே நான் ரொம்ப ஜஸ்ட்ல தான் தப்பிச்சேன். நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அம்மா அப்பா 2 பேரும் செத்துருவேன்லாம் மிரட்டினாங்க. செத்து போறதுன்னா போங்க, நான் பாண்டியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்படி ஒரு சூழல்ல எத்தனை நாள் என்னால தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல அப்படின்னு தன்னோட நிலைமைய அழகா சொல்ற வானதி, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லைன்னு கேட்க, அதுவரையில அமைதியா சங்கடத்தோட கேட்டுட்டு இருந்த சேரன் புரியுதுப்பாங்கிறாரு. நான் இவ்வளவு புடிவாதம் பிடிக்கிறேன்னு பாண்டிய மனசு இறங்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் மாட்டாங்க. நான் பண்ற வேலையால நாளுக்கு நாள் பாண்டி மேல வெறுப்பு ஜாஸ்தியா தான் ஆகும். அவங்க மேல அம்மா அப்பா அண்ணங்கிற அட்டாச்மெண்ட் சுத்தமா இல்லாமலே போயிடுச்சு. எங்க கொஞ்சம் நல்லா பேசினா பாண்டி வேணான்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோன்னு நானும் அவங்கள கடுப்பிடிச்சுக்கிட்டே இருக்கேன். சில சமயம் அப்பாவெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. அதுக்காக அவங்க சொல்றதை கேட்டு பாண்டிய மறக்கவா முடியும்? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வர்றதுதான் அப்படின்னு வானதி சொல்ல, சேரன் என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. நான் ஏற்கனவே ஒரு முறை பைய தூக்கிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன். ஆனா பாண்டி என்னை திரும்ப இங்க கொண்டு வந்து விட்டுருச்சு. அன்னைக்கு என்னைய கல்யாணம் பண்ணாததுக்கு என்ன காரணம் சொல்லுச்சு தெரியுமா அப்படின்னு வானதி கேட்க, நிமிந்து பார்க்குறாரு சேரன். என் அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் பண்ண மாட்டேன், அது என்னோட அண்ணனோட வாழ்க்கைக்கு நல்லதில்லைன்னு, திரும்ப அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமலே போயிடுமோன்னு கூட சொல்லுச்சு. அப்படி சொல்லிதான் எங்க வீட்டில் என்னை விட்டுச்சு அப்படின்னு வானதி சொல்ல, ரொம்ப உணர்ச்சி கலவையோட யோசிச்சுட்டு இருக்காரு சேரன். பாண்டியோட பாயிண்ட் எனக்கு புரியுது. அதுக்கு முன்னாடி நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க கல்யாணத்துக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். அதான் சரின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு போனேன். ஆனா இப்ப இருக்க சூழல்ல நான் தாக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து என்ன பிளான் பண்ணுவாங்களோன்னு பக்கு பக்குன்னு இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல, சேரன் ரொம்ப சங்கடமும் யோசனையுமா வானதியை பார்க்குறாரு. இவ்வளோ நடந்துருச்சு, அந்த வீட்டில் இருக்கவே முடியாது, நீ கூட்டிட்டு போயிருன்னு பாண்டிக்கிட்ட சொல்லி பார்த்தேன். அவன் ரொம்ப யோசிக்கிறான். எங்க தூங்கும்போது கல்ல கில்ல தூக்கி போட்டு கொன்னுடுவாங்களோன்னு பயமா இருக்கு, இல்ல கடுப்புல அவங்க மேல எங்க கல்ல தூக்கி போட்டுருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்படி ஒரு பதட்டத்திலேயே எப்படி அந்த வீட்டுல இருக்க முடியும்? இத சொன்னா பாண்டிக்கு புரியல. உங்க கல்யாணத்தை தான் காரணமா சொல்லுது அப்படின்னு வானதி உள்ளத உள்ளபடி ரொம்ப அழகா சொல்றாங்க. சேரன் அப்படியே யோசனையா நிக்கிறாரு. அதையும் தாண்டி நான் பாண்டியனை ஃபோர்ஸ் பண்ணா அது என்னை வேணான்னு தூக்கி போடுமே தவிர உங்களுக்கு கல்யாணம் நடக்காம அது கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னு வானதி சொல்ல, சேரன் ரொம்பவே ஆழமா யோசிக்கிறாரு. நம்ம போனது அப்படியே போயிருந்திருக்கணும், திரும்பி வந்திருக்க கூடாதுன்ற மனசு கூட அவருக்குள்ள இருக்கு. அவர் அப்படியே ஒரு இடத்த வெறிச்சு பார்த்துட்டு இருக்க, உங்க கல்யாணம் நடக்கிறதுல தான் எங்க கல்யாணமே இருக்கு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் சுதாரிச்சுக்கிற சேரன், அப்படிலாம் இல்லப்பா, என் கல்யாணத்துக்கும் உங்க கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நான் பாண்டிக்கிட்ட பேசுறேன், உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நான் அவங்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சேரன் சொல்ல, இல்ல இல்ல கண்டிப்பா வேலைக்கே ஆகாதது. நீங்க பாண்டிக்கிட்ட என்ன பேசினாலும் அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. நான் உங்ககிட்ட வந்து இப்படிலாம் பேசுனேன்னு தெரிஞ்சா என்னதான் செம திட்டும். என்ன நடந்தாலும் உங்க கல்யாணம் நடக்காம பாண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்காது. இதுக்கெல்லாம் ஒரே வழி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அப்படின்னு வானதி சொல்ல, சேரனோட பார்வை வானதி மேல நிலக்குத்தி நிக்குது. அப்படியே யோசனையா வேற பக்கம் திரும்ப, இப்பதான் உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, சோழன் ப்ரோவுக்கு கல்யாணம் ஆகி நிலாக்காவும் உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளோ கஷ்டம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன்
அப்படின்னு வானதி சொல்ல சேரன் கிட்ட எந்த பதிலும் இல்ல. தயவு செஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க முடியும். எனக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது போதும், சரியா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க வானதி. சேரன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க, இதை நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், நல்ல வேளை நீங்களே வழியில வந்துட்டீங்க, நானும் ஓடி வந்து உங்களை பிடிச்சிட்டேன். உங்க கல்யாணத்துல தான் எங்க வாழ்க்கையே இருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, நான் வர்றேன் அப்படின்னு பச்சை புள்ள மாதிரி சிரிச்சுட்டு வானதி அங்கேருந்து போயிடுறாங்க. சேரன் அப்படியே அசையாம அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க, போற வானதியை பார்க்க நமக்கு தான் பாவமா இருக்கு. அவரும் வானதியை பாவமா பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. நிலாவும் பல்லவனும் நடந்து வந்துட்டு இருக்க, கூட சோழனும் நடந்து வர்றாரு. நாங்களே போய்க்க போறோம், நீங்க எதுக்கு கூட வர்றீங்கிறாங்க நிலா. இருக்கட்டுங்க, சும்மா ஒரு பேச்சு துணைக்கு கூட வர்றேனே, பஸ்ல எல்லாம் ஏற மாட்டேங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே 3 பேரும் பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறாங்க. பல்லவனும் நிலாவும் பஸ்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க, ஏண்டா பல்லவா, காலேஜ் முடிச்சு வந்ததும் தீபாவளிக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமான்னு கேட்குறாரு சோழன். என்னன்னு கேட்க, தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸுடா, ட்ரெஸ் வாங்கணுமில்ல அப்படின்னு சோழன் சொல்ல, வாங்கி கொடுன்னு போட்டுக்கிறேங்கிறாரு பல்லவன். என்னது போட்டுக்கிறியா, டேய் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லடா, நாமெல்லாம் ஒன்னா போய் வாங்கலாமான்னு கேட்குறேன் அப்படின்னு அவர் இன்டைரக்டா நிலாவுக்கும் அழைப்பு விடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னு பல்லவன் தலையாட்ட, ஏங்க உங்களுக்கு என்னங்க வாங்கட்டும், சுடிதாரா இல்ல சாரியான்னு கேட்குறாரு. எனக்கு எதுக்குங்க, இப்பதானே பர்த்டே போச்சு, அப்பதானே வாங்கி கொடுத்தீங்கிறாங்க நிலா. ஏங்க அதுக்குன்னு தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்காம இருக்க முடியுமான்னு சோழன் கேட்க, இல்லைங்க என்கிட்ட ஏற்கனவே நிறைய புது ட்ரெஸ் இருக்குங்கிறாங்க நிலா. ஆஃபீஸ் போகிறதுக்காக வாங்கினதுல பாதியை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்கு, நான் அதை போட்டுக்கிறேங்கிறாங்க நிலா. அதெல்லாம் இருக்கட்டுங்க, தீபாவளிக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கணும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கிறாரு சோழன். என்னமோ பண்ணுங்க போங்கன்ற மாதிரி நிலா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. பல்லவனோட பார்வை அங்கங்கன்னு போயிட்டு இருக்க, என்னத்த அப்படி தேடுறான் இவன், அவரும் தேடுறாரு, அவருக்கு ஒன்றும் தெரியல. நிலா கிட்ட திரும்புறவரு, ஏங்க புது ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறப்ப இவன் ரொம்ப ஆர்வமாக இருப்பான், இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கிறாரு. சோழன் சொல்றதை கேட்டு நிலா சிரிச்சிட்டு இருக்க, டேய் பல்லவா என்னடா புது ட்ரெஸ்ன்னு பேசிட்டு இருக்கேன், ஆர்வமே இல்லாமல் நின்றுட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அப்படிலாம் இல்லைண்ணே அப்படின்னு பதில் சொல்லணுமேனு சொல்லிட்டு அவரோட பார்வை அங்கங்க போயிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னு தெரிஞ்ச நிலா நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு நிக்க, சோழன் புரியாம பாக்குறாரு. என்ன சொன்னாலும் அவன் காதுல விழாது, அவன் சைட் அடிக்கிற பொண்ணு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவா, அப்படி இருக்க எப்படி நீங்க சொல்றது அவன் காதுல விழுங்குறாங்க நிலா. ஐயோ அண்ணி இப்படி போட்டு கொடுத்துட்டீங்களேன்னு பல்லவன் பார்க்க, என்னது சைட் அடிக்கிறானா, டேய் எங்கடான்னு கேக்குறாரு சோழன். அண்ணா என்ன இருனே, அந்த பொண்ணு என்ன வரலன்னு வந்துருங்கிறாரு. நிலா சிரிப்போட நின்றுட்டு இருக்க, சோழன் அந்த பக்கம் இந்த பக்கம்னு பார்த்துட்டு இருக்க, பல்லவனோட இருக்க பார்வை டைரக்ஷன்ல அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கூட பேசிக்கிட்டே வர்றாங்க. பல்லவன் முகம் பயங்கர பரவசமாயிடுது, அதை பாக்குறாங்க நிலா. அண்ணே அதோ அவ வர்றா பாருண்ணே பல்லவன் சொல்ல, எங்கடா எங்கடான்னு பறக்குறாரு சோழன். அண்ணே படக்குன்னு பாக்காதனே, அப்படியே கேஷுவலா பாரு அப்படின்னு சொல்ல, கேஷுவலா அப்படிங்கிற சோழன் தலைமுடியை தடவிட்டு இருக்க, அண்ணே இவ்வளோ கேஷுவல்லாம் வேணான்னுங்கிறாரு. இவ்வளோ வேணாமா அப்படின்னு கேட்க, இல்ல வேணான்னு சொல்ல, சோழன் செம்ம பல்பு வாங்க அதை பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க நிலா. அவரு அப்படியே கேஷுவலான்னு சொல்லி மெதுவா திரும்பி பார்த்துட்டு இருக்க, பல்லவன் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு. பாக்குற சோழன், என்னடா 2 பொண்ணுங்க வருதுங்கிறாரு. எந்த பொண்ணுடா, அந்த பிங்க் கலரான்னு கேட்க, அண்ணே பிங்க் கலர்லன்னு ஒயிட் கலருங்கிறாரு. ஒயிட் கலரா அப்படிங்கிற சோழன் மறுபடியும் ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாக்குறாரு. வர்ற அந்த பொண்ணையும் பல்லவனையும் மாறி மாறி பாக்குறாரு. அந்த பொண்ணும் பல்லவனை பார்த்துக்கிட்டே மிதந்து வர்ற மாதிரி நடந்து வர்றாங்க. நல்லா இருக்குடா அப்படின்னு சோழன் சொல்ல, பல்லவன் படுவேக்கத்துல கைய கட்டிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமா பாக்குறாரு. இன்னும் என்னென்னமோலாம் பண்றான் அப்படிங்கிற சோழன் மறுபடியும் திரும்பி அந்த பொண்ணை பாக்குறாரு. நிலாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்க, அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டா பல்லவனை தான் பார்த்துட்டு இருக்கு. சோழன் நிலா கிட்ட குனிஞ்சு ஹஸ்கி வாய்ஸ்ல, என்னங்க அந்த பொண்ணு இவனையே அப்படி பாக்குது, இந்த பொண்ணு ஏரியாவுக்கு புதுசா என்ன, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சாதாரணமா சொல்ல, ஏன் உங்களுக்கு இந்த ஏரியால இருக்க எல்லா பொண்ணையும் தெரியுமா அப்படின்னு கொக்கிய போடுறாங்க நிலா. ஆஹா ஐயோ போட்டு வாங்குறாளே அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க, அது எப்படிங்க புதுசா வந்தா மட்டும் உங்க கண்ணுக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னு நிலா கேட்க, இல்லைங்க இந்த ஏரியாவில தானே நான் பிறந்து வளர்ந்தேன், எல்லாரையும் தெரியாதா என்னன்னு சமாளிக்கிறாரு சோழன். நேத்து பிறந்த பெண் குழந்தையில இருந்து வயசான பாட்டி வரைக்கும் எல்லாரையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சோழன் அவரோட வாயாலேயே மறுபடியும் மாட்டிக்கிறாரு. நிலா முறைச்சிட்டு இருக்க, இல்லைங்க தெரியும் தாங்க சொன்னேன் அப்படிங்கிறவரு நிலா முறைக்கிறத பார்த்து, என்ன இப்படி கோவப்படுறா அப்படின்னு பார்வையை மாத்த அந்த பொண்ணு பல்லவனை பாக்குது. அடுத்த பல்லவனை பாக்குறாரு. 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு,
ஏண்டா பேச வேண்டியது தானே, இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பியான்னு சோழன் கேட்குறாரு. அதுக்கு சாருக்கு தைரியம் வரணும்ல அப்படின்னு நிலா சொல்ல, அதானே எல்லாரும் என்ன மாதிரியே இருந்துருவாங்களா என்ன அப்படின்னு சோழன் காலரை தூக்கி விட்டுக்க. ஆமா ஆமா, உங்க அளவுக்கு தைரியம் யாருக்கும் வராது அப்படின்னு நிலா ஒரு மாதிரியான வாய்ஸ்ல சொல்ல, பாராட்டுறாளா இல்ல அசிங்கப்படுத்துறாளா அப்படின்னு யோசிக்கிற சோழன் சரி சரி டாபிக் சேஞ்சுங்கிறாரு. சரி ஆமா, தீபாவளி எல்லாம் வருது, உங்க வீட்டை நீங்க மிஸ் பண்றீங்களான்னு சோழன் கேட்க, நிலாவோட முகம் சட்டுன்னு வாடி போயிடுது. நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க, நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு நிலா சொல்ல, அப்ப நிஜமாவே நீங்க மிஸ் பண்றீங்களான்னு கேக்குறாரு சோழன். நான் சும்மா தாங்க கேட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஃபெஸ்டிவல்னு வந்துட்டாலே வீடு ரொம்ப பரபரப்பா இருக்கும். கசின்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, வீடு ஃபுல்லா சொந்தக்காரங்களா இருப்பாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே கிஃப்ட் போனஸ்னு எல்லாமே கொடுப்போம். நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் கூட ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம். என்னதான் ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாலும் தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு பெரிய எண்ணெய் சட்டி வச்சு நைட்டு முழுக்க பலகாரம் செஞ்சு அதை ஃப்ரெஷ்ஷா அப்படியே உட்காந்து பேக் பண்ணிடுவோம். அடுத்த நாள் காலையில தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கொடுப்போம். அதே மாதிரி அவங்க வீட்டுல இருந்தும் எங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பலகாரம் செய்யறதெல்லாம் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் முறுக்கு தட்டை அப்புறம் கார் ஐட்டம்ஸ் இதை எல்லாமே பண்ணுவாங்க. அடுத்த நாள் ஸ்வீட்டு லட்டு அதிரசம்லாம் பண்ணுவாங்க. எங்க அப்பா கூட சொல்லுவாருங்க, எத்தனையோ கடை வந்துருச்சு, அதுல வாங்கிக்காம இப்படி எதுக்கு என்ன முன்னாடி உட்காந்து கஷ்டப்படுறீங்கன்னு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. கடையில வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமா, நாமளே பார்த்து பார்த்து செய்யும் போது அதுல இருக்கிற ஃபீலிங் தனிங்க. சாப்பிடவும் நல்லா இருக்கிறத தாண்டி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எல்லாரும் ஒன்னா உட்காந்து கலகலன்னு சிரிச்சு பேசி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல சொதப்பி, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சோழன் கேட்ட ஒத்த கேள்விக்கு நிலா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தத்தையும் வர்ணிச்சு முடிக்க சோழன் அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. அப்பா 2 பேரும் எங்களை கவனிக்கலையா, ரொம்ப நல்லதுன்னு அந்த பொண்ணும் பல்லவனும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணோட பார்வை அப்பப்ப நிலா மேலையும் சோழன் மேலையும் பட்டு போகுது. சோழன் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சதே இல்லை, அசந்து போய் கேட்டுட்டு இருக்க. சின்ன வயசுல இருந்தே இதுதான் எங்க வீட்டோட ரொட்டீன். ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருந்துட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில எழுப்பும் போது டயர்ட்ல எழுந்திருக்கவே மாட்டோம். புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க வேணாமான்னு கேட்பாங்க. அப்பதான் ஆசையில உடனே எழுந்திருப்போம். வீட்டுல புது ட்ரெஸ்ஸ சாமி முன்னாடி வச்சு கொடுப்பாங்க. அதை போட்டுக்கிட்டு காலையில பட்டாசெல்லாம் வெடிப்போம். விசேஷம்னு வந்துட்டாலே வீடே கலகலப்பா இருக்குங்க. அதெல்லாம் இனிமே நடக்காது, அதான் கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா ஆரம்பிச்சு வருத்தத்தோட நிலா சொல்லிட்டு இருக்க. சோழன் வரிவிடாம கேட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல விடுங்க, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமளும் மாற வேண்டியது தானே அப்படிங்கிற நிலா கண்ணில் துளிர்க்கிற கண்ணீரை மறைக்கிறதுக்காக லைட்டா பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிறாங்க. சோழன் அவங்களையே பார்த்துட்டு இருக்க. ஒரு ஆட்டோ வருது. பல்லவனை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு ஆட்டோவை நிறுத்தி, அண்ணே மீனம்பாக்கம் போகணுங்கிறாங்க. பல்லவன் அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. இவன் அலப்பற தாங்க முடியலங்க அப்படிங்கிற நிலா பல்லவனை பார்த்து, டேய் என்னடா அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டும் ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. ஆமா நீ தீபாவளிக்கு ஆரம்பிச்சு பொங்கல் வரையில பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அவ போகும்போது என்னை பார்த்து கூட சிரிச்சுட்டே தான் போனா அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாதுடா, போய் தைரியமா பேசணும் அப்படின்னு சோழன் சொல்ல, என்னென்ன அப்படிங்கிறாரு பல்லவன். ஆகாவளி ஐடியாலாம் கரெக்டா கொடுப்பீங்களேன்ற மாதிரி சோழனை பாக்குறாங்க நிலா. அவங்க முறைக்கிறத பார்த்து தடுமாறுற சோழன், நான் பல்லவனுக்காக சொன்னேங்க அப்படின்னு சொல்ல, நிலா முறைச்சிட்டே இருக்காங்க. ஐயோ அப்பப்போ முறைக்கிறா அப்படின்னு இங்க எங்க பாக்குறவரு, இந்த பஸ் வேற இன்னும் வரமாட்டேங்குதுங்கிறாரு. சேரன் அவரோட கன்ஸ்ட்ரக்டிங் சைட்ல வந்து நின்று யோசிச்சுட்டே நிக்கிறாரு. அவரால் எந்த வேலையும் பார்க்க முடியல. வானதி சொன்னதே தான் அவர் மைண்டுக்குள்ள உழண்டுட்டு இருக்கு. அவரு கல்யாணம் பண்ணிக்காததுக்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? என் அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் பண்ண மாட்டேன், அது என்னோட அண்ணனோட வாழ்க்கைக்கு நல்லதில்ல அப்படின்னு வானதி சொன்னதை நினைச்சிட்டு அப்படியே கையை கட்டிட்டு வெறிச்சு பார்த்துட்டு நிக்கிறாரு. ठीक है चला गया, ठीक है काम चल रहा है ना, பாத் மே பாத் கரேங்கே அப்படின்னு அனீஸ் ஃபோனில் பேசிக்கிட்டே போக, அனீஸ் அப்படின்னு சேரன் கூப்பிட மொபைல் எடுத்துட்டு பையாங்கிறாரு. என்ன அனீஸ், சொந்தக்காரங்களாம் வந்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் பையா வந்துட்டு போயிட்டாங்கங்கிறாரு அனீஷ். இங்கே ஊர் பசங்க எல்லார் வீட்டுக்கும் போயிருக்காங்க, என் வீட்டையும் கண்டுபிடிச்சு போயிருக்காங்க. நீங்க சொன்ன ஐடியாவால தான் சந்தா அவங்க கிட்ட மாட்டாம தப்பிச்சிட்டா பையா. ஊர்ல என் தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் தான் இவங்க இங்கெல்லாம் தேடி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொன்னான் அப்படின்னு அனீஸ் சொல்ல, அவங்க அங்க போயிட்டு பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டாங்கல்லன்னு கேக்குறாரு சேரன். கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க பையா, சந்தாவை கூட்டிட்டு வர சொல்லுவாங்க, இப்போதைக்கு தப்பிச்சிருக்கோம் அவ்வளவுதான். கோவத்துல அவன் வேற ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அனீஸ் சொல்ல, அப்படி நடந்தா சந்தாவுக்கு நல்லதுதானே அனீஷ்,
அப்படின்னு சேரன் கேட்க அவர் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பாக்குறாரு. இங்க பாரு அனீஷ், என்ன ஆனாலும் பிடிக்காத கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சிடாதீங்க அப்படின்னு சேரன் சொல்ல, கண்டிப்பா பையா, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாரு அனீஷ். நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா சந்தா இந்நேரம் அவகிட்ட மாட்டியிருப்பா அப்படின்னு அனீஸ் சொல்ல, விடு அனீஸ், நீ என்னோட நண்பன் மாதிரி, ஒரு பொண்ணுக்கு நான் உதவ மாட்டேனா அப்படின்னு சேரன் சொல்ல, சரி பையா, நான் போய் வேலையை பார்க்குறேங்கிறாரு அனீஷ். சரின்னு தலையாற்ற சேரன் மறுபடியும் யோசனையில மூழ்கிடுறாரு. மறுபடியும் அவரோட மனசுக்குள்ள வானதியோட குரல் வருது. நான் ஏற்கனவே ஒரு தடவை பைய தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்ப பாண்டி திரும்பவும் என்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுருச்சு. அப்ப கல்யாணம் பண்ணாததுக்கு என்ன காரணம் சொல்லுச்சு தெரியுமா? எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அது என்னோட அண்ணனோட வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு. ஒருவேளை அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு கல்யாணமே நடக்காம கூட போயிடுமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிதான் என்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுச்சு. அதையும் நான் பாண்டிய ஃபோர்ஸ் பண்ணா அது என்னைய வேண்டான்னு தூக்கி போட்டாலும் போடுமே தவிர உங்களுக்கு கல்யாணம் நடக்காம என்ன கல்யாணம் பண்ணிக்காது. இதுக்கெல்லாம் ஒரே வழி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது தான். தயவு செஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வானதி சொன்னதையே நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரால் ஒரு வேலையும் பார்க்க முடியல. கொஞ்சம் நடக்கிறாரு, இங்க உட்கார்றாரு, அங்க உட்கார்றாரு. தயவு செஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வானதி அவர் எதிரில் நின்று சொல்லிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. அவருக்கு யோசிச்சுட்டு நெத்திய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்போ புரோக்கர் வர்றாரு. என்ன சேரா, ஃபோன் பண்ணியிருந்தேன்னு கேட்க எழுந்திருக்கிறவரு, வாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்ப்பா. எதுக்குப்பா வர சொன்னேன்னு கேட்குறாரு. என் கல்யாண விஷயமா பேசலான்னு தானே வர சொன்னேன் அப்படின்னு சேரன் சொல்ல, என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு, உன் கல்யாணத்தை பத்தி பேச நீயே வர சொல்லி இருக்கிற, உன் கல்யாணத்துல நீ ஆர்வமா இருக்க மாட்டியே அப்படின்னு புரோக்கர் கேட்க, ஆமாண்ணே, காரணமா தானே, உடனே என் கல்யாணத்தை முடிக்கணும்னு. எனக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லண்ணே, பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. என்ன சேரா, இனிமே கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு புரோக்கர் சிரிச்சுக்கிட்டே கேட்க, அப்படி இல்லைண்ணே, எனக்கு கல்யாணம் ஆகாம பாண்டி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கானே அப்படின்னு சேரன் சொல்ல, சோழன் தான் உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல, அப்புறம் என்ன, பாண்டி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானேங்கிறாரு புரோக்கர். சோழன் எனக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் பாண்டி அதே மாதிரி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். என்னால அவன் வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சேரன் சொல்ல, நான் என்ன பொண்ணை வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றேன்? உனக்கு பொண்ணு காட்டின மாதிரி நான் யாருக்குமே காட்டினது இல்லப்பா. பொண்ணுங்கள்லாம் இப்போ மாப்பிள்ளைங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்க்கறாங்கப்பா. நல்லா படிச்சிருக்கணுமா, நிறைய சம்பாதிக்கணுமா, இது மாதிரி நிறைய எதிர்பார்க்கறாங்கப்பா. அதையும் தாண்டி உன் வீட்டுல பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குப்பா அப்படின்னு புரோக்கரை அடுக்கிக்கிட்டே போக சேரன் என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. அவர் என்ன சொல்ல போறாரு, புரோக்கர் எப்படி அவருக்கு பொண்ணு பார்க்க போறாரு, ஒருவேளை புரோக்கர் பொண்ணு பார்த்தா சந்தா எப்படி உளறி வருவாங்க, இதெல்லாம் எப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.